நம் முன்னோர்கள் அறிந்த உலகத்தை கற்பனை செய்து பாருங்க. ஒரு ஓடையை கற்பனை செஞ்சு பாருங்க. அதன் நீர் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அதன் அடியில உள்ள ஒவ்வொரு சூழாங்கல்லையும் உங்களால் எண்ண முடியும். ஒரு பரந்த பழமையான காட்டில் இலைகள் சலசலக்கும் சத்தத்தை கேளுங்க. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எதிரொலிக்கும் ஒரு ஒலி. உங்க தோலில சூரியனின் வெப்பத்தை உணருங்க. மாசுவின் மூடுபனியால் வடிகட்டப்படாதது. இது அவர்களின் யதார்த்தம். உயிர் நிறைந்த ஒரு உலகம். ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு பெரிய இயற்கையான சிம்பொனியின் ஒரு பகுதியா இருந்தது. அவர்கள் இந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்தார்கள். அதிலிருந்து தனியாக இல்லை. அவர்களின் வாழ்க்கை நிலம், வானம் மற்றும் பருவங்களின் அடிப்படையான அமைப்பில் பின்னப்பட்டிருந்தது. அதன் தாளங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஏனெனில் அவர்களின் உயிர் வாழ்வு அதை சார்ந்து இருந்தது. இப்போது நம்மில பலர் இன்னும் வாழும் உலகத்துடன் ஒப்பிடுங்க. ஒரு நகர வானத்தை பாருங்கள். பெரும்பாலும் நீலத்தின் ஒரு மங்கலான சாயல், ஒரு தொடர்ச்சியான புகைமூட்டத்தால் மறைக்கப்படுகிறது. நம்ம சுற்றியுள்ள ஒலிகளை கேளுங்க. போக்குவரத்தின் தொடர்ச்சியான இரைச்சல், சைரன்களின் தொலைதூர அலறல, மனித தொழிலின் இடைவிடாத இரைச்சல். நாம் கான்கிரீட் மற்றும் கண்ணாடி சூண்டுகளில் வாழ்கிறோம். நம் காலடியில் உள்ள பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டோம். நமது உணவு பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டு வருகிறது. அதன் தோற்றம் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. நம்ப முடியாத வசதி மற்றும் தொழில்நுட்ப அதிசயங்களின் உலகத்தை நாம் கட்டி எழுப்பியுள்ளோம். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் நம்மை தாங்கும் கிரகத்துடனான நமது தொடர்பை துண்டிக்கும் சுவர்களை நாம் கட்டியுள்ளோம். இந்த பிரிவினைக்கு விளைவுகள் உண்டு. மனித குலத்துக்கும் இயக்கக்கும் இடையிலான இந்த வறண்டு வரும் தூரம் ஒருவேளை நம் காலத்தின் மிகப்பெரிய சவாலா இருக்கலாம். இது ஒரு அமைதியான நெருக்கடி, ஒரு ஒற்றை வியத்தகு நிகழ்வில் வெளிப்படாமல் நமது சுற்றுச்சூழலின் மற்றும் நமது சொந்த நல்வாழ்வின் மெதுவான ஊர்ந்து செல்லும் சீரழிவியல் வெளிப்படும் ஒன்று. நாம் சுவாசிக்கும் காற்று கனமாகிறது. நாம் குடிக்கும் நீர் தூய்மைற்றதாகிறது. மேலும் நமது உணவு வளர்க்கும் மண் வளம் குறைந்து வருகிறது. பூமியின் மொழியை நாம் மறந்து விட்டோம். நம் முன்னோர்கள் சரளமாக பேசிய மொழி. அவர்கள் காத்தை கேட்கவும், மேகங்களை படிக்கவும், இயற்கை வழங்கிய நுட்பமான அறிகுறிகளை புரிந்து கொள்ளவும் அறிந்திருந்தார்கள். நாம் என்றென்றும் இழக்கும் அபாயத்தில் இருக்கும் ஒரு ஞானத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். மனித குலத்தின் கதை இந்த இரண்டு உலகங்களின் கதை. ஒன்று நிகழ்ச்சி, தழுவல் மற்றும் இயற்கை உலகத்திற்கான ஆழ்ந்த மரியாதை ஆகியவற்றின் மரபு. மற்றொன்று துண்டிப்பு பாதை, மாசு, கழிவுகள் மற்றும் சமநிலையின்மை உணவுக்கு வழிவகுக்குது. நாம் ஒரு முக்கியமான சந்திப்பில் நிற்கிறோம். நம் கடந்த காலத்தின் மரபை ஒரு கையிலும் நம் எதிர்காலத்தின் வரைபடத்தை மற்ற கையிலும் வைத்திருக்கிறோம். நாம் இப்போது எடுக்கும் முடிவுகள் நம்மை பின்தொடரும் தலைமுறைகளுக்கு இந்த மரபை நாம் கடத்துவோம் என்பதை தீர்மானிக்கும். நாம் பழைய வழிகளை நினைவில் கொள்வோமா, அல்லது நம் வீட்டிலிருந்து நம்மை மேலும் பிரிக்கும் ஒரு பாதையில் தொடர்வோமா? நம் முன்னோர்கள் ஒரு தாராளமான வழங்கினராகவும் ஒரு வலிமை மிக்க எதிரியாகவும் இருந்த உலகத்தை எதிர்கிட்டனர். அவர்களின் வாழ்க்கை இயற்கையின் சக்திகளுடன் ஒரு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையாயிருந்தது. அவர்களுக்கு பல்பொருள் அங்காடிகள் அல்லது காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட வீடுகள் இல்லை. நிலத்தை வறண்டு போக செய்யும் வச்சிகள், தங்க வீடுகளை அடித்து செல்லும் வெள்ளங்கள் மற்றும் அவர்களின் சகிப்புத்தன்மையின் வரம்புகளை சோதிக்கும் குளிர்காலங்களை அவர்கள் சமாளித்தார்கள். ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதற்கான ஒரு பாடம், புத்திசாலித்தனம், ஒத்துழைப்பு மற்றும் அவர்களின் சுற்றுச்சூழலை பற்றிய ஆழமான புரிதல் தேவைப்படும் ஒரு சவால். அவர்கள் தங்களை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி அறியாமல் இருக்க முடியாது. அவர்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கை அவர்களின் அறிவை சார்ந்து இருந்தது. இந்த மகத்தான சவால்களுக்கு பதிலளிக்கும் விதமா அவர்கள் இயற்கையை வெல்ல முயலவில்லை, ஆனால் அதனுடன் இணைந்து வாழ முயன்றனர். அவர்கள் ஆர்வமுள்ள பார்வையாளர்களாக மாறினர், தங்கள் சொந்த உரிமையில விஞ்ஞானிகள். எந்த தாவரங்கள் குணப்படுத்த முடியும் மற்றும் எந்த தாவரங்கள் தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர்கள் கற்றுக்கிட்டனர். விலங்கு மந்தைகளின் இயக்கங்களை அவர்கள் ஆய்வு செய்தனர். நிலையான வேட்டையை உறுதிப்படுத்த அவற்றின் இடம்பெயர்வு முறைகளை புரிந்துட்டனர். பரந்த தூரங்களை வழிநடத்த நட்சத்திரங்களை படிக்கவும் சரியான நேரத்தில் தங்கள் பயிர்களை நடவும் கற்றுக்கிட்டனர்.
அவர்களின் தீர்வுகள் புத்திசாலித்தனமானவை, தலைமுறைகளின் சோதனை, பிழை மற்றும் பகிரப்பட்ட அறிவிலிருந்து பிறந்தவை. அவர்கள் உள்ளூர் பொருட்களில் இருந்து வீடுகளை கட்டினர். அவை குளிர்காலத்தில் அவர்களை சூடாகவும் கொடையில குளிர்ச்சியாகவும் வைத்திருந்தன. நிலத்தில குறைந்தபட்ச தடயத்தை விட்டு சென்றன. இது மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. காட்டில் இருந்து அதிகமாக எடுத்துக்கொள்வது எதிர்காலத்துக்கு குறைவா இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு நதியை மாசுபடுத்துவது தங்கள் சொந்த நீர் ஆதாரத்தை விஷமாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஜானம் புத்தகங்களில் எழுதப்படவில்லை. அது அவர்களின் கலாச்சாரத்தில் பொறிக்கப்பட்டு கதைகள், சடங்குகள் மற்றும் பெரியவர்களின் நடைமுறை போதனைகள் மூலம் இளைஞர்களுக்கு கடத்தப்பட்டது. ஒவ்வொரு தலைமுறையும் இந்த சுற்றுச்சூழல் அறிவின் நூலகத்தை பரம்பரை பெற்றது. தங்கள் சொந்த அனுபவங்களை சூட்டு ஞானத்தில் சேர்த்தது. அவர் தங்களை பூமியின் எஜமானர்களாக கருதில்லை, ஆனால் அதன் பாதுகாவலர்களா தங்கள் சந்ததியினருக்காக அதை பாதுகாக்கும் ஒரு புனிதமான கடமையுடன். அவர்களின் கண்டுபிடிப்புகள் குறிப்பிட்டவை, ஏனெனில் அவை நிலையானவை. அவர்கள் மண்ணை வளமாக்கும் விவசாய முறைகளை உருவாக்கினர், அது குறைப்பதில்லை. கால், எலும்பு மற்றும் மரத்திலிருந்து கருவிகளை உருவாக்கினர், தடையுமின்றி பூமிக்கு திரும்பக்கூடிய விலங்கர். அவர்கள் ஒரு சுழற்சி பொருளாதாரத்தில் வாழ்ந்தனர், அங்கு எதுவும் உண்மையில் வீணாவில்லை. வெழுந்த மர நெருப்புக்கு மரத்தை வழங்கியது, அதன் சாம்பல் மண்ணை வறுத்தது, அதுக்கு பதிலா ஒரு புதிய கன்று வளரும். இது அவர்களின் வாழ்க்கை முறையின் மேதத்தனம். உடனடி சிக்கல்களை தீர்க்கும் தீர்வுகளை கண்டுபிடிப்பதுடன் எதிர்காலத்துக்கு உலகின் ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் உறுதிப்படுத்துவது. நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய மரபுகள் அல்லது தங்கத்தால் ஆனது அல்ல. இது நெகிழ்ச்சி, சமூகம் மற்றும் இயற்கை உலகத்துடனான ஆழ்ந்த தொடர்பு ஆகியவற்றின் மரபு. அவர்கள் ஆரோக்கியத்தின் பாரம்பரியத்தை கடத்தி சென்றனர். சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்ந்து தங்களை சுற்றியுள்ள நிலத்திலிருந்து எப்போது நேரடியாக பெறப்பட்ட உணவை உண்பதன் மூலம் அவர்கள் ஒரு உடல் வலிமையை பராமரித்தனர். அதை நாம் நமது உட்கார்ந்த நவீன உலகில் அடைய பெரும்பாலும் போராடுகிறோம். அவர்களின் உணவு பதப்படுத்தப்பட்டதாவோ அல்லது செயற்கை பொருட்களால் நிரப்பப்பட்டதாவோ இல்லை. அது முழுமையானது, இயற்கையானது மற்றும் ஊட்டமளிக்கும். அவர்களின் உணவு ஆதாரத்துடனான இந்த உடல் தொடர்பு அதை உற்பத்தி செய்ய தேவையான முயற்சி மற்றும் இயற்கை சுழற்சிகளுக்கான ஆழ்ந்த பாராட்டையும் வளர்த்தது. அவர்கள் நமக்கு வலுவான சமூகங்களின் மரபையும் விட்டு சென்றனர். ஒரு சவாலான உலகில் உயிர் வாழ்வதற்கு மகத்தான ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. வேட்டையாடவும், கட்டவும், விவசாயம் செய்யவும், ஒருவரை ஒருவர் பாதுகாக்கவும் மக்கள் ஒன்றா வேலை செய்ய வேண்டியிருந்தது. இந்த பகிரப்பட்ட போராட்டங்கள் சக்தி வாய்ந்த சமூக பிணைப்புகளையும் சூட்டு பொறுப்புணர்வையும் உருவாக்கின. மரபுகள், கதைகள் மற்றும் சடங்குகள் இந்த சமூகங்களை ஒன்றாய் இணைக்கும் பசை, அவற்றின் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நிலத்துடனான அவற்றின் உறவை வலுப்படுத்தின. தனிநபரின் நல்வாழ்வு பழங்குடியினரின் நல்வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாதது. இந்த சார்புநிலை உணர்வு நமது நவீன தனிமனித சமூகங்களில் நாம் பெருகிய முறையில் இழந்த ஒன்று. மேலும் அவர்கள் நமக்கு பெரும்பாலும் கெட்டுப்போகாத ஒரு உலகத்தை விட்டு சென்றனர். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா மனித குலம் இந்த கிரகத்தில் அதன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு சரி செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தாமல் வாழ்ந்தது. அவர்கள் நிலப்பரப்புகளை நிர்வகித்தனர், விலங்குகளை வேட்டையாடினர் மற்றும் வளங்களை ஒரு வழியில பயன்படுத்தினர். அது இயற்கைக்கு அவர்களுடன் சேர்ந்து புதுப்பிக்கவும் செழிக்கவும் அனுமதித்தது. அவர்களின் செழிப்பு கிரகத்தின் ஆரோக்கியத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய நீர் மற்றும் மூச்சடைக்கூடிய பல்லுயிர்த்தன்மையுடன் ஒரு உலகத்தை நாம் பரம்பரை பேர் அவர்கள் தான் காரணம். இந்த தூய்மையான பரம்பரை ஒரு கணக்கிட முடியாத மதிப்புள்ள பரிசு. அதை நாம் நீண்ட காலமா சாதாரணமாக எடுத்துட்டோம். இந்த மூதாதையர் மரபு ஒரு சமநிலையான வாழ்க்கைக்கான ஒரு வரைபடம். மனித நல்வாழ்வு சுற்றுச்சூழல் நல்வாழ்விலிருந்து தனித்தன்மை வாய்ந்தது அல்ல என்று அது நமக்கு கற்பிக்குது. நம்மை ஆதரிக்கும் அமைப்புகளை அழிக்காமல் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்று அது காட்டுகிறது. உண்மையான செல்வம் பொருள் உடைமைகளில் இல்லை, ஆனா சுத்தமான காற்று, தூய நீர், ஆரோக்கியமான சமூகங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகத்துடனான ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பில் உள்ளது என்று அது நமக்கு நினைவூட்டுது.
இது நமக்கு வழங்கப்பட்ட நேர்மறையான பரம்பரை. நவீன உலகின் சிக்கல்களையும் எதிர்கால சவால்களையும் நாம் வழி நடத்தும் போது நமக்கு வழிகாட்டும் ஒரு பொக்கிஷமான ஞானம். இன்று நாம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கதையை எழுதுகிறோம். நமது நவீன வாழ்க்கை முறை நமக்கும் இயற்கை உலகத்துக்கும் இடையில வளர்ந்து வரும் ஒரு பிளவாய் வரையறுக்கப்படுகிறது. நாம் வீட்டுக்குள்ளேயே வாழும் ஒரு இனமாக மாறிவிட்டோம். திரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் சாளரங்களுக்கு அப்பால் உள்ள உயிருள்ள கிரகத்தை பற்றி பெருகிய முறையில் அறியாமல் இருக்கிறோம். இந்த பிரிவினை ஆழமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை கொண்டது. நாம் மலைகள் போன்ற கழிவுகளை உருவாக்குறோம். அவற்றில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக். இது பல நூற்றாண்டுகளா நமது பெருங்கடல்களையும் நிலங்களையும் விஷமாக்கும். நாம் வளிமண்டலத்தில் மாசுபடுத்திகளை பம்ப் செய்கிறோம். நம் முன்னோர்கள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க முடியாத வழிகளை காலநிலையை மாற்றுகிறோம். நாம் மாசு மற்றும் நிலையற்ற தன்மையின் மரபை உருவாக்குறோம். நம் மூதாதையர் பாரம்பரியத்துடன் உள்ள வேறுபாடு இதைவிட தெளிவாக இருக்க முடியாது. அவர்கள் நமக்கு சுத்தமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் செழிப்பான பல்லுயிர் தன்மையின் மரபை விட்டு சென்றனர். நாம் மாசு, அழிவு மற்றும் காலநிலை குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்தை விட்டு செல்லும் அபாயத்தில் இருக்கிறோம். அவர்கள் சமூகம் மற்றும் பூமிக்கு ஒரு தொடர்பை வளர்க்கும் மரபுகளை கடத்தி சென்றனர். இந்த மரபுகள் சிதைந்து வருவதை நாம் காண்கிறோம். நுகர்வோர் கலாச்சாரத்தால் மாற்றப்பட்டு பலரை தனிமையாகவும் நிறைவற்றதாகவும் உணர்கிறது. இயற்கையுடன் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து அவர்கள் வலுவான உடல் ஆரோக்கியத்தை அனுபவித்தனர். நமது உட்கார்ந்த வாழ்க்கை முறைகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடன் தொடர்புடைய நாள்பட்ட நோய்களின் வளர்ந்து வரும் தோற்று நோய்களை நாம் எதிர்க்கிறோம். குறுகிய கால வசதிக்கா நீண்ட கால ஆரோக்கியத்தை நாம் வர்த்தகம் செய்கிறோம். நாம் ஒரு கடினமான கேள்வியை நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த வகையான மூதாதையர்களா இருப்போம்? எதிர்கால தலைமுறைகள் நம்மை திரும்பி பார்க்கும்போது என்ன பார்ப்பாங்க? எந்த தலைமுறையும் இல்லாத அளவுக்கு அதிக அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டும் சென்றிருந்தாலும் கிரகத்தின் சீரழிவை மேற்பார்வையிட்ட ஒரு தலைமுறையை அவர்கள் பார்ப்பார்களா? அல்லது விழிச்செழுந்த அதன் பாதையின் ஆபத்தை உணர்ந்த மற்றும் போக்கை மாற்றும் தைரியம் கொண்ட ஒரு தலைமுறையை அவர்கள் பார்ப்பார்களா? நாம் விட்டு செல்லும் மரபு இன்னும் கல்லிலே எழுதப்படவில்லை. நாம் ஒரு பாதையின் கிளையை நிற்கிறோம். தேர்வு நம்முடையது. இயற்கையுடனான ஆரோக்கியமான உறவுக்கு திரும்புவது அனைத்து நவீன முன்னேற்றங்களையும் கைவிட வேண்டும் என்று அர்த்தம்ல. இது நம் முன்னோர்களின் ஞானத்தை நம் வாழ்வில் மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மட்டுமே கேட்குது. இது நம் குழந்தைகளுக்கு அவர்களின் உள்ளூர் பூங்காவில் உள்ள மரங்களின் பெயர்களை கற்பிக்க வேண்டும் என்று அர்த்தம். இது ஓட்டுவதற்கு பதிலாக நடப்பது அல்லது சைக்கிள் ஓட்டுவதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அர்த்தம். இது நிலையான விவசாயத்தை ஆதரிப்பது மற்றும் நமது கழிவுகளை குறைப்பது என்று அர்த்தம். இது பெரிய மற்றும் சிறிய நம் பூமிக்கு நமது தொடர்பை மதிக்கும் உயர்வு பூர்வமான தேர்வுகளை பற்றியது. நம் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உலகத்தை விட்டு செல்லும் பொறுப்பு நமக்கு உண்டு. அவர்களும் இயற்கையின் அதிசயத்தையும் அழகையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகம். நாம் நல்ல மூதாதையர்களா இருக்க முடிவு செய்ய வேண்டும்.